சங்கீதம் 107 ராகம் வசந்த முகாரி கண்டயகத்தாளம். நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. கிழக்கினில் மேற்கினில் வடக்கினில் தெற்கிலிருந்து மீட்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டோரே சொல்லுங்கள். நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. பாலை நிலத்தில் பாழ் நிலத்தில் சில பேர் மனிதர்கள் வாழும் உறைவிடம் காணாமல் சோர்ந்து அலைந்தார். பசியுடன் தாகத்துடன் ஆபத்தை உணர்ந்து ஆண்டவரை அழைத்தார். அவர்களின் துன்பத்தை இறைவனும் அகற்றிவிட்டார். நேரிய பாதையில் அவர்களை நடத்தி சென்றார். குடியிருக்க நல்ல நகரத்தை அடைய செய்தார். பசியினை அகற்றி தாகத்தை தீர்த்து வைத்தார். இறைவனின் அதிசயம் கிருபையின் காரணமாய் அவருக்கு மானிடர் நன்றியை செலுத்திடுவோம். நெருக்கடி வேளையில் விடுதலை செய்தவரை கருத்தினில் கொண்டு துதி பலி செலுத்திடுவோம். நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. சாவின் நிழலில் காரிருளில் சில பேர் விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழல்கின்றார். தேவனின் வார்த்தையை அறிவுரையை எதிர்க்கும் மனிதர்கள் இதுபோல் கட்டுண்டு நோகின்றார். துன்பத்தினால் அவர் இதயத்தில் இளைக்கின்றார். நிலை குலைந்தார், அவர் குதவிட எவரும் இல்லை. இறைவனை அவர்கள் கூவி அழைத்தார்கள். இறைவனும் அவர்கள் துன்பத்தை நீக்கிவிட்டார். சாநிழல் காரிருள் கிடந்தவரை கொணர்ந்தார். அவர்களை பிணித்த தலைகளை தகர்த்தெறிந்தார். மானிடர் இறைமகன் பேரருளை உணர்ந்து நன்றி எனும் நல்ல பலியினை செலுத்திடுவோம். நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. தீநெறிகளினால் தீச்செயலால் சில பேர் நோய் பல கண்டு துன்பத்தை சுமக்கின்றார். உணவினை கூட அவர் மனம் வெறுக்கிறது. நெருங்கினர் அவர்கள் சாவின் வாயிலதை கூவி அழைத்தார். இறைவனை நெருக்கடியில் இறைவனும் அவர்கள் துன்பங்கள் போக்கிவிட்டார். தகர்த்து விட்டார் அவர் வெண்கல கதவுகளை, முறித்து விட்டார் தாழ்பாள்கள் அனைத்தையுமே. காரிருளாம் அந்தகாரத்திலே இருந்து வெளிக்கொணர்ந்தார் அவர் கட்டுகளை அறுத்து. வார்த்தையை அனுப்பி அழிவினை தடுத்தவரை களிப்புடன் புகழ்ந்து நன்றி பலி செலுத்திடுவோம்.
நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு. என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. கிழக்கினில் மேற்கினில் வடக்கினில் தெற்கிலிருந்து மீட்கப்பட்டோர் ஒன்று சேர்க்கப்பட்டோரே சொல்லுங்கள் நன்றி